717 கடைகள் மூடப்படும். இது கோயில் பக்கத்துல கல்வி நிலையம் பக்கத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் விலை வந்து நடவடிக்கை சொன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க பெண்கள் உழைக்கும் மக்கள் எல்லாருமே கடை மூடுவதை வரவேற்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இந்த ஊழியர்களுடைய 23,000 ஊழியர்கள் இந்த கடையில இருந்து வெளியேற்றப்படக்கூடிய 3,000 ஊழியர்கள் அந்த குடும்பத்துக்குரிய வாழ்வாதாரத்தை பற்றி முதல்வர் அவர்கள் டாஸ்மாக் நிறுவனமும் சிந்திக்க ரெடியா இருச்சா? உங்களுக்கு 2,500 ரூபாய் கொடுக்க முடியல, இல்ல தங்கம் கொடுக்க முடியல, சிலிண்டர் கொடுக்க முடியல, மத்தது கொடுக்க முடியலன்னா அந்த கொடுக்கறது என்னன்றதை பத்தி நீங்க பேசணும். அதுக்கு நீங்க கால அவகாசம் தேவைப்படுதுன்னு சொல்றீங்க. அப்ப ஊழியருடைய குடும்பத்தை நடுத்தல் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படல. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க தூய்மை பணியாளர், அரசு ஆசிரியர்கள், செவிலியர்கள், மற்றவங்க மின்சாரத்துறை, போக்குவரத்து எல்லாருமே ஒப்பந்த முறையில பணியில இருந்தா அவர்களுக்கு 5 வருஷம் இருந்தா பணியந்திரம் அளிக்கப்படுது வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது 10 கைது ஒரு கைது இருந்துக்கணும். உங்களுக்கு கூட்டணி எப்படி அமைக்கலாம், ஆட்சி பண்ணான்ற எண்ணத்தை நோக்கி போறீங்க. ஆனா நடுத்தல நிறுத்துறதுக்கு இந்த ஊழியர் எப்படி கட்டாங்களா? நாங்க என்ன சொல்றோம், 23,000 வேலை செஞ்ச தொழிலாளிக்கு 11,000 ரூபாய் சம்பளம் பிடித்த போவார். ஓட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு பணியந்திரம் பண்றது, ஓட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு மாநில நிலையானது கொண்டு வர்றது. நீங்க எங்கேயாவது சட்டம் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு சேர்த்து ரெடியா இருக்கீங்களா? என்ன 11,000 ரூபாய் சம்பளத்தை தாவேக்கால இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு மாசம் வாழணும். இந்த டாஸ்மாக் கடையில வேலை செஞ்சு ஒரு மாசம் வாழ்ந்துட்டு இந்த சம்பளத்தை நீயே வச்சுக்கணும்னு சொல்லட்டும், நாங்க எல்லாரும் ஏத்துப்போம். அப்போ நீங்க சார், நீங்க முதல்வர் அவர்கள் 20 லட்சம் ரூபாய் போட்டு போடலாம், 40 லட்சம் ரூபாய் போட்டு போடலாம், நீங்க சம்பாதிக்கிறீங்க, பணக்காரங்க, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. 11,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்ட நடவடிக்கைன்னு சொல்றேன். 10 ரூபாய் யாருக்குமே வேணாம். தயவு செஞ்சு பொதுமக்கள் தான் நிச்சயமுத்த வாங்குறாங்க, வேண்டாம். அந்த ஊழல் ஒழியிட்டோம். நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், உண்மையாலுமே மக்கள் நல்லது இருந்துச்சுன்னா 4,768 கடையை தயவு செஞ்சு போடுது. அதே நேரத்தில் 1,400 மரபணி மட்டங்கள் அதிகம் போடுங்க. அது பணக்காரா தெரியுது, உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது. சேர்ப்பாளர் செய்யறாங்க, இதுதான் கண்ணுக்கு தெரியுது. நீ மொத்த கடையும் மூட. உங்களுக்கு உண்மையாவே ஒரு அரசாங்கம் போய் கல்விக்கூடம் நடத்து, மருத்துவமனை நடத்து, வேலை வாய்ப்பு கொடு. எதுக்கு சாராய கடை நடத்துற? நீ மூடிடு. நாங்க தமிழ்நாடு உண்மையான நலசங்கத்திலே சொல்றோம், கடையை மூடுங்க. இந்த 23 நல்ல 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 வாழ்க்கை அமைட்டாங்க. அவங்க தயவு செஞ்சு ஆபாச வார்த்தை, கத்தி குத்து, வெட்டி எதுவுமே தேவையில்லை. நீ எல்லா கடையும் மூடிடு. 23 வருஷம் செஞ்சவனுக்கு இன்றைக்குள்ள சம்பளத்தை கொடுத்து, அரசு சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கு. உனக்கு 2 லட்சம் கோடியில 50,000 கோடி கொடுக்கணும்னா அதுக்கு டாஸ்மாக் ஊழியரோட ரத்தம் உழைப்பு போகணும். உனக்கு எல்லாம் டாஸ்மாக் கடை தொடரணும். அப்ப அவன் குடும்பம் எங்க போகும்? 3,400 குடும்பம் நடுத்தர் நிற்குமே. அதுக்கு முதல்வர் ஜோசப் விஜய் பதில் வச்சிருக்காரா? யாரு தூண்டி விட்டு போறாள்? நாங்க போன ஆட்சியிலே போராடுறோம், முதல் ஆட்சியிலே போய் இப்படி போராடுறோம். நீங்க தான் சொல்லி வந்தீங்க. நீங்க 5 வருஷம் நான் வந்துட்டேன்னா யாராலும் ஒப்பந்தம் வைத்திருக்கீங்களோ கன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீ சொன்ன வாக்குறுதி கேட்டுக்கிறோம். உங்களுக்கு அவகாசம் உணர்ந்தீங்க எல்லாம் செய்யறதுக்கு. இப்ப எதுக்கு சார் நடுத்தரில் தெரிஞ்சு எல்லாம் அவகாசம் தேவைப்படுச்சு? 717 கடையை மூடுன்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன அவகாசம் தேவைப்படுச்சு உங்களுக்கு? நான் உடனே ஆட்சி எடுத்து தூக்கி போடுவேன்றீங்களே, பிஎம் தான் தூக்கி போட என்ன அவகாசம் தேவைப்படுச்சு? அப்போ உங்களுக்கு கடை லாபம் வேணும், கஜானா நிரப்பணும்னா அது டாஸ்மாக் கூடியது ஓடும். நீ நடுத்தரில் நிக்கிறேன். நாங்க யார் தப்பாலும் தப்பு பண்ணுவோம். நீங்க பெரும்பான்மை 107 சீட்டு கொடுத்துருக்காங்க, 124 சீட்டு எதிர்கட்சிகள் கொடுத்துருக்காங்க. உங்களை அதிகபட்ச சீட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ மத்தவங்களை நம்பிதான் நீங்களே கூட்டணி அமைக்கணும் நிலைமையில இருக்கல. ஏன் டாஸ்மாக் போய் அடிக்கிறீங்க? அவன் என்ன பண்ணான்? அவன் என்ன செஞ்சாங்க? அவன் வேலைக்கு வந்தது பட்டதாரியா படிச்சு வேலைக்கு வந்து தப்பா? அவன் அரசு வேலை கிடைக்குதுன்னு தப்பா? நீ மாத்து வேலை போட, எவ்வளவு வேலை காலியா இருக்கு போடுங்க. நீங்க உங்களை மன்னராட்சி மாதிரி நினைச்சுக்கிட்டு நாங்க நினைச்சா எதுவும் பண்ண முடியும் நினைச்சீங்கன்னா தொழிலாளி சமூகம் இருக்கும். தொழிலாளி சமூகம் ஒருபோது சோர்ந்து போவாது. நான் உழைக்கிறவன், உழைப்புல ரத்தம் சிந்தி உழைக்கிறவன் அவன் கேள்வி கேட்பான். அது நீ யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பான். நீ என்ன சொல்லி வந்தாலும் கேள்வி கேட்பான். உங்களை